ஒரு ஏர்கிராஃப்டில் ஒரு வருஷத்துக்கு 1-2 தடவை தான் மின்னல் தாக்கும். இது எப்படி இவ்வளோ கம்மியாக இருக்குன்னா, ஏர்கிராஃப்ட் ஃப்ளைட்டுக்கு முன்னாடி, அதாவது ஏர்கிராஃப்ட் பறக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் ஆப்ரேஷன் டீம்ஸ் ஏர்கிராஃப்ட் போக வேண்டிய பாதையை முன்னாடியே பிளான் பண்ணிடுவாங்க. அப்படி அந்த பாதையில் ஏதாச்சும் வெதர் டிஸ்டர்பன்ஸ், அதாவது மழையோ இல்லை இடியோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த பாதையிலேருந்து விலகி வேறு பாதையில் போகிறதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி அந்த பாதையில் எதுவுமே இல்லைன்னா அதே பாதையில் போகிறதுக்கான அட்வைஸும் இருக்கும். இது மூலியமாக தான் ஏர்கிராஃப்ட் லைட்னிங் ஸ்ட்ரைக்லேருந்து தப்பிக்கும். இப்படி வெதருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளைட்டோட பாதையை மாற்றி தான் அந்த லைட்னிங் ஸ்ட்ரைக்லேருந்து தப்பிப்பாங்க. சரி, ஒரு ஏர்கிராஃப்ட் கிளம்புனதுக்கப்புறம் திடீர்னு மழையோ இடியோ வந்துருச்சுன்னா எப்படி அந்த கண்டுபிடிச்சி பாதை மாதிரி போவாங்கன்னா, காக்பிட் டிஸ்பிளேயில் வெதரை காட்டுறதுக்கு நோஸுக்குள்ளே வெதர் ரேடார் இருக்கும். அந்த வெதர் ரேடார் மூலியமாக மலை மேகங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்து அதுலேருந்து டிவியேட் ஆகி போயிடுவாங்க.